இறங்கட்டுமே சரிதம் எழுதட்டுமே மலைகள் ஒதுங்கட்டுமே. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அதான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈவோ தாங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அது நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிக்கிறேன், ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு கிளே கேட்ச் கொடுத்துருங்க ஒரு 10 to 12 டைம்ஸு, ஓகேவா? அப்புறமேட்டு நான் வந்து இது வந்து எப்படின்னா இது என்னோடய ஐடி இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட் ஐடி. இந்த ஐடியில் வந்து கரெக்டாக 209 டைமண்ட்ஸ் இருக்குது கைஸ். அந்த 209 டைமண்டை வச்சு எடுக்க முடியுமான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10லேருந்து 12க்குள்ளே வந்து கிளே கேட்ச் கொடுத்துருங்க. ஃபுல்லாக கிளே கேட்ச் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் போங்க. மற்ற கேரக்டர் நீங்கள் செலக்ட் பண்ணணும் கைஸ். அந்த கேரக்டர் வந்து நீங்கள் அதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணாத கேரக்டராக செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இது ஜோட்டா கேரக்டர் யூஸ் பண்ணிடுறேன். ஜோட்டா வந்துச்சா அதை அப்படியே எக்யூப் பண்ணிக்கலாம். அப்படியே ஓகே, எக்யூப் பண்ணிட்டு அப்படியே வந்து லக்கி ராயலுக்குள்ளே போயிடலாம். ரெக்கார்டை இதாக பார்த்துக்கிறேன். ஓகே, ரெக்கார்ட்லாம் ஆகுது. ஓகே, லக்கி ராயலுக்குள்ளே போயிட்டு ஓகே ஈவோ இங்கே இருக்குது. இப்போ இந்த 4 ஈவோவில் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஈவோ கிடைக்கிறதுக்கு நெட் ஆஃப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்பவுமே உங்களுக்கு எந்த ஈவோ வேணுமோ அந்த ஈவோ சூஸ் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே அந்த ட்ரை பண்ணுவோம் தெரியுமா? அந்த ட்ரை மோடில் போய்ட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் ஆடுங்க. 2 நிமிஷம் அப்படி இப்படி ஒன் டேப் படிங்க. எனக்கு யூஎம்பியில் நடிக்கிறேன். எனக்கு யூஎம்பி கிடைச்சாலும் ஓகே தான். அதான் 4 ஈவோவில் எந்த ஈவோ கிடைச்சாலும் ஒத்து தாங்க ஈஸானா. சரி, வெயிட் பண்ணுங்கள். 4 பேரையும் போட்டு தள்ளிடலாம். ஒருத்தனை போட்டாச்சு, இன்னொருத்தனையும் போட்டாச்சு. சரி, ஓகே கைஸ், இன்றைக்கி யார் யாரெல்லாம் பட்டாசு வச்சிங்க, யாரெல்லாம் பட்டாசு வெடிக்கலன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் வெடிக்கல இந்த வருஷம், ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். சரி, ஓகே, நம்ம போயிடலாம் வெளியே. ரொம்ப நேரமாக ஆடினா விருப்பு. வெயிட் பண்ணுங்கள். இந்த கடைசி 4 பேரை போட்டுடலாருங்க. 2 பேர் இவனுக்கும் அப்படியே ஒரு ஹெட்ஷாட் வந்துச்சு. சரி, ஓகே, வாங்க வெளியே போயிடலாம். இப்போ தான் வந்து நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு வந்து 4 ஈவோ கைஸ். 4 ஈவோவில் நமக்கு எந்த ஈவோ வருதோ அவ்வளோதான். வெயிட் பண்ணுங்கள். ஆளே நம்ம 28 ஸ்பின்னு வேறு பண்ணிக்கிறோம், அதனால கொடுத்துருவான்னு நம்பிக்கை. ஓ மை காட், ஏசப்பா காப்பாற்றுப்பா. சரி, ஓகே, எக்ஸமைட் டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரா? ஓகே, சரி இருங்க. நமக்கு வந்து இப்போ எனக்கு எது வேணும்னா AK, க்ரோஸா, UMP 3த்துல எது கச்சாலும் ஓகே தான். எனக்கு எக்ஸமைட் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்டாக என் ஐடியே இல்லை, இது என் ஃப்ரெண்ட் ஐடி. இது அதான் சும்மா சரி நீ ஈவோ ஸ்பின் பண்ணுறதடா குர்ரா, நான் ஸ்பின் பண்ணிடா அப்படின்னு சொன்னேன். சரி வாங்க பண்ணி பார்ப்போம். ஓகே, போடு க்ரோஸாக வந்து கைஸ். நான் சொன்ன ஸ்டிக்கு ஃபோனை வேறு ஆஃப் பண்ணிட்டேனா கைஸ். நம்ம சொன்ன ட்ரிக்கை வச்சு நம்ம க்ரோஸாக எடுத்துருவோம் கைஸ். பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு 5 ஸ்பின் தான் பண்ணோம். வேணால் டைமண்டுக்கோ பார்த்துக்கோங்க. 209லேருந்து இப்போ 190 இருக்குது. பார்த்தீங்களா? மாயமில்லை மந்திரமில்லை. ஐயோ, க்ரோஸாக வெத்தாச்சு. அவ்வளோதான். இந்த ஐடியில் வந்து இதுக்கு ஈவோ ஒன்றுமே இல்லை. சரிங்க, அப்படியே டபுள் பேடை ஸ்பின் பண்ணி டபுள் பேடில் கொடுனா பார்ப்போம். வெற்றிகரமாக குத்துறாப்பா. அப்படியே 4 டோக்கன் இருக்கா? அப்படியே கொடு. ஐயோ, குத்துறா. இல்லை அதான் நான் பார்த்தேன். ஒரு வாட்டி குத்துறானா அவ்வளோதான், அதுக்கப்புறம் கொடுக்கவே மாட்டேங்கிறான். சரி, ஓகே, நமக்கு இப்போ க்ரோஸாக வந்துச்சு, அது போதும். இதை வச்சு கண்டென்ட்டாக போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி தான் இப்போ போடுறானே. ஓகே கைஸ், இப்போ மிச்சம் இந்த 101 டைமண்டை வச்சு கிரேட்டு வாங்கி அப்டேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், ஓகேவா? ஈவோக்குள்ளே போயிட்டு எங்கேருந்து க்ரோஸா? அதோ இங்கே இருக்குது பாருங்க, க்ரோஸா. சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். ஃபஸ்ட் லெவல் வெற்றிகரமாக போட்டுட்டோம். ஓகே கைஸ், வெற்றிகரமாக நம்ம போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு டோக்கன் வேணுமா? இருங்க, போய்ட்டு டோக்கன் எவ்வளோன்னு டோக்கன் பாக்ஸை போய் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த ஐடியில் டோக்கன் கிரியேட் இருக்கானுக்கோ தெரில எனக்கு. அது முன்னாடி ஈவோ 4 லெவல் பண்ணாலே போதும் தான். ஏன்னா 4 லெவல் மேலே நமக்கு வந்து பெருசாக எதுவும் கிடைக்காது கைஸ். லுக்கு கிடைக்கும். லுக் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு பவர் தான் முக்கியம்.
ஓகே, இவர்கிட்ட கிரேட் எதுவும் இல்லையா? எக்ஸாமேட் கிரேட்டு ட்ராகனுக்கு கிரேட்டாக வச்சுக்கிறாரு. சரி எவ்வளோ நம்ம போய் பர்ச்சேஸே பண்ணிக்கிறோம், வேறு வழி இல்லை. ஓகே, எங்கே அது கிரேட் ஓகே, அப்படியே கிரேட்டை வாங்கிடலாம். 2 கிரேட்டாக வாங்க முடிஞ்சது நம்மளால். இந்த 2 கிரேட்டில் நமக்கு லக்கு இருந்தால் 1000 டோக்கன் தருவான், தரமாட்டான். பார்ப்போம் இருங்க. ஃபஸ்ட்டு ஒன்று திறப்போம். திறந்துடு. ஐயோ 4. சரி ஓகே, இன்னொன்று திறப்போம். இன்னும் 4. என்னங்க இது, கரெக்டாக 8 டோக்கன் தான் கொடுக்கலாம். இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, எங்கே இது க்ரோஸா? இன்னும் வந்து க்ரோஸாக்கு எனக்கு எவ்வளோ வேணும்னா அந்த 25 + 8 33 கைஸ். இன்னும் எனக்கு கரெக்டாக வந்து 27 டோக்கன் வேணும். சரி ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏன் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி வந்து அடுத்த ஈவோ வேலட்னு ஸ்பின் பண்ணலாம் தான் சொல்லுங்கள், ஸ்பின் பண்ண எதோ வீடியோ போடலாம். அண்ட் லாஸ்ட்டாக இன்னொரு சொல்லிக்கிறேன், ஹாப்பி தீபாவளி கைஸ். ஜாலியாக பட்டாசு வெடிங்க. ஓகே.